ஜாலியா இருக்கும். இங்க பாரு, இங்க இருந்து பார்த்தா நிலவு ரொம்ப அழகா தெரியுது. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்கு போரா தானே இருக்கு? ஆமா. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு பிராப்தி. உன்னோட பேரு அர்ச்சனா தானே? ஆமா. ஆனா இந்த நடுராத்திரியில நீ இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கூட யார் வந்திருக்கா? உன்னோட அம்மா அப்பா எங்க? சரி, நீ எங்க தங்கியிருக்க? நான் இந்த ட்ரெயின்ல தான் இருக்கேன். எங்க அம்மா அப்பாவும் என் கூட தான் இருக்காங்க. அப்படின்னா உன் ஸ்கூலும் இங்கதான் இருக்கா என்ன? நான் ஸ்கூலுக்கெல்லாம் போறதில்ல. எப்பவாவது எனக்கு போர் அடிச்சதுன்னா நான் இங்க உட்காந்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது என்னோட டால். ஐம் சாரி, எனக்கு தெரியாதுல்ல. இந்த Thank you. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் செத்து போயிடுவாங்க. உன் கூட யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் செத்துடுவாங்க. உன்னால காப்பாத்த முடியும்னா காப்பாத்திக்கோ. இல்ல இல்ல. இந்தியாவில் ரயில் வண்டிகளோட வரலாறு ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இருக்கு. அந்த காலத்திலிருந்தே இந்த ட்ரெயின்ஸ்ல வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. புரோலியா, அப்புறம் பெங்களூர், குடோன் போன்ற ஆள் நடமாட்டமில்லாத ஸ்டேஷன்கள்ல நடந்த சம்பவங்களை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, பவர்டோம் அப்புறம் கஸ்வாலோட கதைகளையும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடங்கள்ல நடந்த பல சம்பவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்து போனவங்களோட ஆத்மாவை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கதை கூட 80% உண்மை சம்பவங்களை ஆதாரமா கொண்டது. என் கூடவே இருந்து எத்தனை முறை சொல்றது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம். சாயா, சூடான சாயா, சாயா, சூடான சாயா, சாயா, சாயா. I'm sorry. What's your birth? Hey, நிர்மலா இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பர்த் கிடைக்கலன்னு பார்த்துட்டு இருந்தா நீ வேற. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க பேர் என்ன? என் பேர் பிரகாஷ் சர்மா. என் பேர் சஞ்சய். சரி, என் பர்த் கொஞ்சம் என்ன? ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் 100 ரூபாங்கிற, நீ 30 ரூபாங்கிற. கொஞ்சம் யோசிச்சு கேளு. சரி, உனக்கு வேணா, எனக்கு வேணா 60. சரி சார். சரி வா. என்ன பண்ற? சீக்கிரம் வா. பொழுது விடியறது லட்சுமி முகத்துல தான் விடியணும். எவ்வளவு மெல்லமா வந்தா எப்படி? சீக்கிரம் வா. என்ன சும்மா? அம்மா அங்க பாரு. அங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்க? ட்ரெயின் கிளம்புற நேரமாச்சு. பேசாம வா. இந்த முழு சம்பவமும் என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது. அப்ப எல்லாம் நான் பரத்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தேன். அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போது அந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்ச பயணிகள் யாருக்குமே என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் தெரியவும் இல்ல, அவங்க அத பத்தி யோசிக்கவும் இல்ல. சாயா, சூடான சாயா, சாயா, சூடான சாயா, 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 சூடான சாயா.
அர்ச்சனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. மம்மி பாத்து வா. அர்ச்சனா வா. உட்காரு. அப்ப நான் விண்டோ சீட்ல உட்காரட்டுமா? போய் உட்கார் போ. ஆனா கையை வெளில நீட்ட கூடாது, சரியா? ஏய், கொஞ்சம் நகரு. இங்க பாருங்க, இது என்னோட சீட். முதல்ல இங்க இருந்து எந்திரிங்க, எந்திரிங்க. ஆன்ட்டி, உங்களோட டிக்கெட்டை காட்டுறீங்களா? டிக்கெட் டிடிஆர் தான காட்டணும், உங்ககிட்ட எது காட்டணும்? நான் உங்க சீட்டை செக் பண்ணிடுறேன். சரி, இந்தாங்க. இந்தாங்க ஆன்ட்டி. ஹலோ ஆன்ட்டி, பரவாயில்ல கொடுங்க, நானே வச்சிடறேன். ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல. பாத்துப்பா, ஜாக்கிரதையா வை. சரி. சாப்பிடுற பொருள்லாம் அதுலதான் இருக்கு. ஏய், என்னது இது? என்ன பண்றப்பா? வாட்டர் பேக் கீழே விழுந்துருச்சு. ஹலோ சார், நீங்க எங்கங்க? சஞ்சய் சார், நீங்களா? உங்க சீட் நம்பர் என்ன? இந்த சீட்டு தான். நல்லதா போச்சு. சஞ்சய் சார், இந்த ட்ரெயின் எப்ப கிளம்பும்? கிளம்புற டைம் 6 மணி. டைம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பல. ஒருவேளை லேட் ஆகுமா என்னமோ. பரவாயில்ல, நீங்க கூட இருக்கிறதுனால பயணமும் நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா, ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிக்கிட்டே போனா நேரம் போறதே தெரியாது பாருங்க. சரி, வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. பாப்பா, இந்தா சாக்லேட் சாப்பிடு. தேங்க் யூ. ரொம்ப அழகான குழந்தை. அவ பேர் என்ன? என்னோட பேரு அர்ச்சனா. சரியான வாலு. நைஸ் டு மீட் யூ. ரொம்ப அழகாவும் பேசுறா. அர்ச்சனா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது குப்பையை அங்க இங்க போடக்கூடாது, டஸ்ட்பின்ல தான் போடணும்னு. ஆனா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. முதல்ல எடாத. அம்மா, நீங்களே எடுங்களேன். பொலோர்னு ஒண்ணு போட்டுன்னு வச்சுக்கோ. முதல்ல எடாத. பரவாயில்ல, விடுங்க. சின்ன குழந்தை தானே. அம்மா, இங்க பாருங்க. அர்ச்சனா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அடுத்தவங்க பொருள் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு. அத போய் தூக்கி போட்டுட்டு வா. இல்லம்மா, நான் இந்த பொம்மையை தூக்கி போட மாட்டேன். இல்லம்மா, அம்மா சரியா தான் சொல்றாங்க. முதல்ல அதை தூக்கி போடு. இந்த பொம்மை வேற ரொம்ப அழுக்கா இருக்கு. ஆமா, முதல்ல தூக்கி போடு. இல்லம்மா. ஐயோ நிர்மலா, பொம்மை தானே, யாராவது விட்டு போயிருப்பாங்க. சரி, ஆனா இத பாருங்க. ஓகே சரி, சரிம்மா, நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். ஆனா அப்பா. ப்ளீஸ்மா. சரி, அந்த ரேப்பரை எடுத்துக்கோ. வா, யூ ஆர் a good boy, no? Please. Come on. That's like my good boy. Come on, ma. என்னப்பா, என்ன நடக்குது? என்னத்த நடக்குது? என்ன கேட்டா ஏதோ ஜெயில வேலை பாக்குற மாதிரி இருக்கு. நான் வெறுத்து போயிட்டேன். இப்படியே போனா நான் வேலையை விட்டுருவேன் சொல்லிட்டேன். பேசஞ்சர் சீக்கிரமா ஆர்டர் கொண்டு வான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நான் என்ன பண்றது? சொல்றத கேளுங்கற. வாய் மூடு. எவ்வளவுடா பேசுவ நீ? அப்பா, இந்த டாலர் மிஸ் பண்ணவங்க ரொம்ப சேடா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இத திரும்ப கொடுக்க முடியாதா? உனக்கு எத்தனை முறை சொல்லி புரிய வைக்கிறது? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி இரிட்டேட் பண்ணாத. வண்டியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாம சீக்கிரம் இந்த டாலர் தூக்கி போட்டு சீட்ல போய் உட்காரணும், சரியா? இங்க பார், இதுதான் டஸ்ட்பின். இதுல இந்த டாலர் தூக்கி போட்டுரு. ஐம் சாரி டால், எனக்கு உன்னை தூக்கி போட இஷ்டமே இல்ல. ஆனா என்ன பண்றது, அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனாலும் உன்னை தூக்கி போட்டுதான் ஆகணும். சாரி ஒன்ஸ் அகெயின்.
இடத்துல இருக்க மாட்டியா? ட்ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க. சரி டீயை போடு, எனக்கு டீ குடிக்கிற நேரமாச்சு. ஒரு நிமிஷம் சார், நீங்க சீக்கிரமா போய் போடு, போ வேகமா. ஆடா என்னாச்சு? ஒரு நிமிஷம் சார், இது பத்த வைக்க முடியல. என்ன பத்தல? இங்க கொண்டா, நான் பத்த வச்சு தரேன். கொடு. நான் என்ன சும்மாவா சொல்றேன்? எரியலைன்னா நான் என்ன பண்றது? இப்ப எப்படி எரியுது பாரு. எந்த ஒரு பொருளும் இங்க உருப்படியா இல்ல, யாரும் சுத்தம் பண்றது இல்ல, ஒரே குப்பையா இருக்கு. சிலிண்டர்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. காலையில தான் நான் புது சிலிண்டரே மாத்தினேன். அப்ப ஏன் எரிய மாட்டேங்குது? தெரியலையே. தீக்குச்சி எரிஞ்சிடுச்சு. ஆடா தீக்குச்சி எரிஞ்சிட்டு தான் இருக்கு, ஆனா கேஸ் தான் எரிய மாட்டேங்க. ஒரே டென்ஷனா இருக்கு. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. என்னமாச்சு? என்னாச்சு சொல்லுமா. ஒண்ணு இல்ல, அது ஏதோ கெட்ட கனவுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ஏதோ எரியற வாசனை வரல? ஆமா இல்ல, எனக்கும் அப்படிதான் தெரியுது. இங்க பாருங்க, இந்த எரியற வாசனை எங்க இருந்து வருது? எனக்கும் எரியற ஸ்மெல் வருது ஆண்டி, ஆனா ட்ரெயின்ல இருந்து வரல. ஏதோ வெளியில இருந்து தான் வருது. இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? என்ன பண்றீங்க? நான் வந்து ஒண்ணும் இல்லம்மா. அப்பா, நீங்க சிகரெட் ஸ்மோக் பண்றத விட்டுட்டீங்கன்னு அம்மா கிட்ட போய் சொன்னீங்களா? இல்லம்மா, நான் ஒன்னும் சிகரெட் பிடிக்கல. நான் இங்க சும்மா சிகரெட்டை பத்த வச்சிருக்கேன் பாரு. சரி வா, உள்ள போலாம் வா. ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, ஓகே? நான் கண்டிப்பா சொல்லுவேன். யூ வாண்ட் ஐஸ்கிரீம்னா? ஆமா, ஆனா 2 வேணும். 2ஆ? ஓகே, சரி, வில் கெட் 2 ஐஸ்கிரீம். Thank you. ட்ரெயின் பாரக்பூர்ல இருந்து ஜெய்ப்பூர் போற வழியில டெல்லிய நெருங்கிச்சு. அப்போ நல்ல இருட்டான ராத்திரி வேளையா இருந்தது. இந்தாங்க சாப்பிடுங்க, கேரட் அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த கேரட் அல்வா சாப்பிட்டீங்கன்னா நீங்க இதை விடவே மாட்டீங்க. ஆண்டி ஆண்டி, எனக்கும் கேரட் அல்வா வேணும். இந்தாமா, உனக்கும் தான், எடுத்து சாப்பிடுவா. ஏ அர்ச்சனா, நீ எப்பவுமே கேரட் அல்வா பிடிக்காதுன்னு சொல்லுவ, இப்ப வேணும்னு கேக்குற? சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா? ஏன் இந்த கேரட் அல்வா சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா? பரவாயில்ல விடுங்க, அவளுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டுட்டுமே. இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டாதானே ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்தடா நீ சாப்பிடுற செல்லம். Thank you. எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் தான் பேசுறேன். நீயா? நீ இங்க என்ன பண்ற? என்ன பண்ற? அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா, அந்த டால். எங்க அந்த டால்? இல்ல ஒண்ணு இல்ல. தனியா ஏதோ பேசிட்டு இருந்தல்ல? இந்த மாதிரிலாம் யார் பேசுவாங்க தெரியுமா? பைத்தியக்காரங்க தான். சரி சீக்கிரம் அந்த அல்வாவை சாப்பிடு. சீட்டை கொட்டாம சாப்பிடணும். டிக்கெட் ப்ளீஸ். இந்தாங்க சார். சார், இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன்ல நிற்கும்? அப்படின்னா அதாவது ஸ்ட்ரெயிட்டா ஜெய்ப்பூருக்கே போயிடுமா இல்ல வேற எங்கேயாவது? டெல்லி வழியா தான் ஜெய்ப்பூர் போகும். நடுவில் ஷாரங்கோட்டில் நிற்கும். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. ட்ரெயின் சரியான நேரத்துக்கு தான் போகுது. சார் சார், அந்த சாரன்கோட்டை இடத்துல தானே ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு?
விடுங்க சார். போகாத இடத்துக்கு எதுக்கு நீங்க வழியை தேடுறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. ட்ரெயின் கரெக்ட் டயத்துல தான் போய்கிட்டு இருந்தது. ராத்திரி சுமார் 2 மணி இருக்கும். ட்ரெயின் சாரங்கோட் வழியா போறதா இருந்தது. ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் நெருங்கிக்கிட்டே இருந்தது. ட்ரெயினோட டிரைவர் எனக்கு சிக்னல் கொடுத்தாரு. எல்லாம் சாதாரணமா நடக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருந்தது. ஆனா யாருக்கு என்ன தெரியும், அடுத்த 2 மணி நேரத்துல எல்லாம் மாறப்போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்கல. அர்ச்சனா, எங்க போற? அம்மா, நான் பாத்ரூமுக்கு போறேன். பிரஷ் பண்ண. தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணணும்னு நீங்க தானே சொல்வீங்க. அதான் பிரஷ் பண்ணலான்னு போறேன். பிரஷ் பண்ண, அதுவும் இந்த ராத்திரில. தேவையில்லாம ஏன் போய் சொல்ற? ஏய் நிர்மலா, நம்ம அர்ச்சனா பெரியவளாயிட்டா, ரொம்ப புத்திசாலியும் கூட. நீ போமா, ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? என்ன விஷயம் சார்? கம்பார்ட்மெண்ட் ரொம்ப புதுசா இருக்கு. ஆமாய்யா, இன்னும் பெயிண்ட் கூட சரியா அடிக்கல. இன்னும் நிறைய இடத்துல அப்படியே இருக்கு பாரு. ஏதாவது ஒரு பழைய கம்பார்ட்மெண்ட் எடுத்து அதை பெயிண்ட் அடிச்சு பழைய வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க சொல்றதும் சரிதாங்க. இந்த ட்ரெயின் வெளியிலேருந்து பார்த்தா புதுசா இருக்கும். பேப்பர்லாம் படிப்பீங்கல்ல, அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, இந்த முறை அரசாங்கம் ரயில்வே டிக்கெட் ரேட்டை ஏத்திட்டாங்களாம். ஆனா ஓவரால் பட்ஜெட்ல அதை கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சரி, வாங்க முன்னாடி போலாம். என் கிட்ட வா, என் கூட வந்து உட்கார. ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க பாரு, இங்க இருந்து பார்த்தா நிலவு ரொம்ப அழகா தெரியுது. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்கு போரா தானே இருக்கு? ஆமா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு பிராப்தி. உன்னோட பேரு அர்ச்சனா தானே? ஆமா. ஆனா இந்த நடுராத்திரியில நீ இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கூட யார் வந்திருக்கா? உன்னோட அம்மா அப்பா எங்க? சரி, நீ எங்க தங்கியிருக்க? நான் இந்த ட்ரெயின்ல தான் இருக்கேன். எங்க அம்மா அப்பாவும் என் கூட தான் இருக்காங்க. அப்படின்னா உன் ஸ்கூலும் இங்கதான் இருக்கா என்ன? நான் ஸ்கூலுக்கெல்லாம் போறதில்ல. இப்பவாவது எனக்கு போர் அடிச்சதுன்னா நான் இங்க உட்கார்ந்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது என்னோட டால். ஐம் சாரி, எனக்கு தெரியாதுல்ல. இந்த தேங்க்யூ. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் செத்து போயிடுவாங்க. உன் கூட யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் செத்துடுவாங்க. உன்னால காப்பாத்த முடியும்னா காப்பாத்திக்கோ. இல்ல இல்ல.
அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா. நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. அம்மா இல்லம்மா, நான் உண்மையை சொல்றேன். அவ அங்கதான் இருந்தா. அவ சொல்ற நம்ம எல்லாரும் செத்துருவோம் அம்மா. நம்ம எல்லாரும் சாக அதெல்லாம் போறோம். எதுவும் ஆகாது. அர்ச்சனா என்னாச்சுமா? இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாதுமா. பாத்தியா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. வந்து தூங்கு. ஆமாமா, தூங்குவா, தூங்குமா, பயப்படாத. அம்மா இருக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஐயோ, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? நாங்க தான் இருக்கோம்ல, தூங்கு. என்னாச்சு? இங்க ஏதோ பயங்கரமா வந்தது. இல்ல, இங்க ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் ஆகாது, நீங்க தூங்குங்க. ஓகே, ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்குங்க. 10, 20, 30, 40, 50, 60. பெருசா ஒண்ணும் தெரியல. என்ன பண்றது? என்னமாச்சு? என்னன்னு சொல்லு. அங்க பாருங்க. அங்க என்னையா பேசஞ்சர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்க தெரியல? அவங்கள எழுப்பிடாத. இல்ல சார், ட்ரெயின்ல என்னமோ நடந்துட்டு இருக்கு சார். நான் சில பேரை பார்த்தேன். அவங்க உடம்பு முழுமையா எரிஞ்சு போயிருக்கு சார். சார், ஒருவேளை இவங்களா ஆவியா இருக்குமோ? ஷோ, அத பத்தி எதுவும் பேசாத. பைத்தியம் பிடிச்சிருக்கானா? இங்க எடுத்து போ. வேணாம் சார், சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ சார். சார், சொல்றத கேளுங்க சார். என்ன போக மாட்டியா? என்ன பண்றது? நான் தான் சொல்றேன்லம்மா, அந்த மாதிரிலாம் போட்டீங்க. ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பேன். ஒன்னும் ஆகாது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இங்க பாரு, நீ எதையும் பார்த்து பயந்து போயிருக்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அப்பா நான் சொல்றது உண்மைப்பா. நீங்க ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். ப்ளீஸ் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கிடலாம். இது ரொம்ப மோசமான ட்ரெயின். அர்ச்சனா, உனக்கு என்னமா ஆச்சு? அப்பா ப்ளீஸ், அப்பா நீங்களாவது என்ன நம்புங்கப்பா. பார்க்கலாமா? ப்ளீஸ் போயிடலாம். இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நாங்க சொல்றது கேளு. பாருமா, ஒரு நிமிஷம். ஒண்ணும் பயப்படாதமா. நல்லா இருக்கும்ல? இல்லம்மா, இங்க எதுவும் ஆகாது. நீங்க போய் நிம்மதியா உங்க அம்மா கூட படுத்து தூங்குங்க. எல்லாமே காலையில சரியாயிடும்.
சார் அவங்க இங்கதான் வராங்க சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த ட்ரெயினை நிறுத்தல நாம எல்லாரும் செத்துடுவோம். எல்லாரும் எரிச்சு சாம்பல் ஆயிடுவோம் சார். என் கண்ணால பார்த்தேன் அவங்க இங்கதான் வராங்க. உனக்கு ஒண்ணுமே ஆகாது, கொஞ்சம் பொறுமையா இரு. வந்து கொஞ்சம் தண்ணி குடி. இதெல்லாம் உன் பிரமையா கூட இருக்கலாம். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த ட்ரெயின்ல ஏதோ இருக்கு. நம்ம இந்த ட்ரெயினை விட்டு இறங்கணும். ஐயோ போக. அவர் உண்மையதான் சொல்றாரு. அங்க பாருங்க தீ பிடிச்சிருக்கு. பாருங்க, நாம எல்லாரும் வண்டி விட்டு இறங்கணும். நான் செயினை இழுக்கிறேன். செயின் அறுந்துருச்சு. கடவுளே கடவுளே, நீங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நிறுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. அமைதியா இருங்க. வாய் மூடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? நெருப்பு எங்க பிடிச்சிருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சஞ்சய் சார், நான் முதல்ல டிரைவரை போய் பார்த்து வண்டி எப்படி நிறுத்துறதுன்னு பாக்குறேன். வேணாப்பா, நீங்க போகாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இங்க வர அர்ச்சனா, எல்லாரும் இருக்காங்கல்ல, பயப்படாதம்மா. நீ தான் தைரியமான பொண்ணாச்சு. நீ அம்மா பாத்துக்கோ. ஓகே, நான் இதோ வந்துடுறேன். சஞ்சய் சார், சார் சொன்ன கேளுங்க. எங்க போறீங்க? நான் என்ன போய் பார்த்துறேன். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க. என்னன்னு சொல்லிட்டு போங்க இருங்க சார். என்னை காப்பாத்துங்க, 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 என்னை காப்பாத்துங்க. உங்களுக்கு என்னாச்சு? உங்களை யார் இப்படி செஞ்சது? கண்ணால அவங்கள பார்த்தேன். அவங்க பழி வாங்க போறாங்க. இவங்க அதே ஆளுங்க தான் அன்னைக்கு ராத்திரி சாரங்கோட் ரயில் விபத்துல இறந்தவங்க. அன்னைக்கு ராத்திரி கூட என்னோட டியூட்டி தான். எனக்கு அவங்க முகங்கள் நல்ல ஞாபகம் இருக்கு. இங்க பாருங்க, முன்னாடி போகாதீங்க. அங்க எல்லா இடத்துலயும் தீ பத்திக்கிச்சு. எப்படி நான் இறந்துடுவேன். நீங்க எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்கீங்க. இல்ல ஜெகத் சார், நான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்கள காப்பாத்துங்க. முதல்ல இங்கிருந்து போ. அவங்கள காப்பாத்து போ. இல்ல ஜெகத் சார், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது சார். நான் உங்க கூடவே இருக்கேன் சார். ஜெகத் சார், இங்க பாருங்க சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். ஜெகத் சார், ஜெகத் சார். இந்த பிரகாஷ் எங்க போனாரு? ஏன் இன்னும் வரல? இங்க பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஆயிருக்காது இல்ல? இல்ல ஆண்டி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகுது? அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்பா சீக்கிரமா வந்துடுவாரு. ஆனா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. 4 வருஷம் ஆக்சிடென்ட் ஆனா அதே கம்பார்ட்மெண்ட் தான். நாம எப்படியாவது இந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ஆகணும். இல்ல செத்துடுவோம். இன்னும் நல்லா தீ பிடிச்சிருக்கு. ரெண்டு பக்கம் நெருப்பு பிடிச்சிருக்கு. என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்களேன், ரொம்ப பயமா இருக்கு. யாராவது காப்பாத்துங்களேன். கடவுளே, அங்க பாருங்க, யாரும் எரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கு.
நான் இப்பதான் டிடிஆர் பார்த்தேன். காரிடோர்ல இருந்தாரு. நான் பார்த்தப்போ அவரு நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்தாரு. பாத்ரூம் கிட்ட விழுந்து இறந்துட்டாரு. அடக்கடவுளே, அந்த இடத்துல யாரோ என் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க மனசுங்க இல்லைங்க, பேய்ங்க. அவங்கள நம்மள வந்து கொன்னுடுவாங்க. அவங்க பழி வாங்க தான் இங்க வந்திருக்காங்க. பாத்தீங்களாமா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. நான் தான் இந்த ட்ரெயின்ல பேய் இருக்குன்னு சொன்னல. அண்ணா அண்ணா, அப்பா எங்க? அப்பா அம்மா, பிரகாஷ் எங்க போயிட்டாரு? நான் இப்போ இன்ஜின் வரைக்கும் போயிட்டு வரேன். இன்ஜின் டிரைவரும் இறந்துட்டாரு. நான் வெளிக்கதவை திறந்து பார்த்தேன். எப்படியாவது குதிச்சு உயிரை காப்பாத்திக்கலான்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அதனால எதுவுமே செய்ய முடியாது. அவங்கள எங்கதான் வராங்க? அப்ப நம்ம எல்லாரும் கண்டிப்பா செத்துடுவோம். இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. எதுவுமே உள்ள வராதுப்பா, நமக்கு பாதுகாப்பா இருக்கும். இனிமே நம்ம தைரியமா இருக்கலாம். அது எங்க வச்சுன்னு தெரியலையே. ஆண்டி சீக்கிரம் கொடுங்க. தரப்பா, இந்தப்பா, சீக்கிரம். என்கிட்ட கொடுங்க, நாங்க போறேன். அந்த பக்கமும் வரலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க. ஐயோ, இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வேலைக்கு ஆகாது. நாமெல்லாம் முதல்ல வண்டியை விட்டு இறங்கி ஆகணும். நாங்க வந்துகிட்டே இருக்கோம். உன்னையும் உன் கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடிஞ்சா இதுதான் உங்ககிட்ட சொன்னா நம்மளால தப்பிக்க முடியும். நான் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன். அவங்க கிட்ட போய் எங்களை போக விடுங்கன்னு சொல்றேன். எங்களை கொல்லாதீங்கன்னு சொல்றேன். நான் ஒரு முறை ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அர்ச்சனா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எங்கேயும் போக கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். புரிஞ்சுதா? இல்லம்மா, நான் போய் தான் ஆகணும். நான் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்துடுவோம். நீ அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகே? இல்லப்பா, நான் போய் பேசியே ஆகணும். அர்ச்சனா. பிராப்தி ப்ளீஸ் ஒரு முறை வாயே. உன்கிட்ட நான் பேசணும். அப்பா ப்ளீஸ். பிராப்தி, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் ஒரே ஒரு முறை வந்துரு பிராப்தி. பிராப்தி, நாங்க உனக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நாங்க எதுவுமே செய்யலையே. ப்ளீஸ் எங்களை விட்டுரு. எங்களை இங்க இருந்து போக விடு. நாங்க உண்மையிலே எதுவும் செய்யல. ப்ளீஸ் பிராப்தி, ஐ ரிக்வெஸ்ட் யூ, எங்களை விட்டுடு. ப்ளீஸ் எங்களை போக விடு பிராப்தி. நீ போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பாரு. ப்ளீஸ் பிராப்தி. சோட்டுவை எங்க கிட்ட கொடுத்துரு. நீங்களாம் என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் உங்களுக்காக ஏன் உயிரை இழக்க போறதில்ல. இதோ பாருங்க, உங்களுக்காக நான் ஏன் உயிரை கொடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இத பாருங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் யாரையும் கொல்ல கூட இல்ல. நான் எதுவும் பண்ணல. நான் ஏன் சாகணும்? வாயை மூடு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, நீ எங்க எல்லாரையும் கொன்னா எங்க கூட சேர்ந்து உன் கதையும் முடிஞ்சு போயிடும். உலகத்துக்கு யார் உண்மையை சொல்றது? எனக்கு உண்மை என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. சில பேரோட முட்டாள்தனத்தினால அன்னைக்கு ட்ரெயின்ல நெருப்பு பிடிச்சு நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத முதல்ல நம்பு. என் மேல நம்பிக்கை வைங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். தண்டனையில் இருந்து தப்பிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சோட்டுவை எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இங்க பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. நான் மறுபடியும் இப்படி செய்ய மாட்டேன்.
நான் தெரியாம பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன். ஒருவேளை அன்னைக்கு நான் ஒழுங்கா நடந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா ஆனா இப்போ கடவுள் சத்தியமா இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்கா. என் கடமைகள் எல்லாம் நான் செய்யணுமா இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. பாருங்க பாருங்க, ட்ரெயின் நின்றுடுச்சு. நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க பாருங்க, இனிமே நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த செகண்டே நான் வண்டியை விட்டு இறங்கணும். தள்ளுங்க, நான் இறங்கணும். நகருங்க நகருங்க, எல்லாரும் நகருங்க. ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதான் ட்ரெயின் நின்றுடுச்சு. அப்புறம் ஏன் இருக்கீங்க? வாங்க எல்லாரும் இறங்குங்க. அவங்க ஒண்ணு கொன்னுடுவாங்க. ஐயோ, யாரும் கொல்ல மாட்டாங்க, யாரும் இல்ல. வாங்க போலாம். போக விடுங்க. ஐயோ, என்ன போக விடுங்க. போகணும். விடுங்க. காப்பாத்துங்க. பிராப்தி தான் சொன்னா உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. அதே மாதிரி எனக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம எல்லாம் பொழைச்சிட்டோம். கடவுளே, நம்ம எல்லாரும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுளே, எங்களை காப்பாத்திட்டப்பா உனக்கு ரொம்ப நன்றி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்துல எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கணும். ஆனா அது மாதிரி எதுவுமே ஆகல. ஆனா டிரைவர், டிடிஇ, சோட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனப்போ இருந்த அதே கம்பார்ட்மெண்ட் இதுதான்னு தெரிஞ்சது. ரயில்வேக்காரங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டை வெளியில வரைக்கும் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ராத்திரி பகல் இந்த கம்பார்ட்மெண்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. விபத்துல இறந்து போனவங்களுடைய ஆத்மா இன்னைக்கும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அதோட அது இன்னும் பழி வாங்குற எண்ணத்தோடயே தான் இருக்கு. சாரங்கோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சது. அந்த டிரைவரோட கவனக்குறைவினால தான் ட்ரெயின்ல தீப்பிடிச்சது. டிரைவர் சார், டிரைவர் சார். ஐயோ, நெருப்பு. அப்பதான் சோட்டு நெருப்ப பார்த்தான். அவன் போய் டிசிஆர் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணான். ஐயோ ஐயோ சார், சீக்கிரம் எழுந்திருங்க சார், எழுந்திருங்க. சோட்டு சொன்னதை யாருமே கேட்கல. அந்த நெருப்பு பரவ ஆரம்பிச்ச உடனே அந்த ட்ரெயின்ல இருக்கிற பயணிகளை காப்பாத்துறதுக்கு பதிலா தன்னைத்தானே காப்பாத்திக்க ட்ரெயினை விட்டு ஓடிட்டாங்க. இந்த கேஸ் ஆரம்பிச்சப்போ அந்த டிசிஆரும் டிரைவரும் சோட்டுவை மிரட்டி கொஞ்சம் பணமும் கொடுத்து அவன் வாய அடைச்சிட்டாங்க. சாட்சி சொல்ல விடாம தடுத்துட்டாங்க. அதனால அந்த ட்ரெயின்ல இறந்து போனவங்களோட ஆத்மாக்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை கொன்னு அவங்களே தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த விபத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு விபத்து அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தது. ஆனா எப்போ அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சதோ நடந்துகிட்டு இருந்த விபத்துகள் திடீர்னு நின்னுடுச்சு. ஒருவேளை அந்த விபத்துல இறந்து போனவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிருக்கலாம்.